ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நைட்டு சாப்பாடு இவ்வளோ மீந்து போச்சுன்னு கவலைப்படுறீங்களா? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வடகம் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், நைட்டு சாப்பாடு இவ்வளோ மீந்து போயிருக்கு. இதை இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு நம்ம மிக்ஸி பவுலுக்கு மாற்றிருக்கோம். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதற்காக இது கூட ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சு பண்ண போகிறோம். இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஜஸ்ட் 2 பல்ஸ் விட்டு கொண்டு வந்துடலாங்க. கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. அந்த டொமேட்டோ கலர் கொஞ்சம் பிங்காக மாறி இருக்குது. அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்ற போவாங்க. அந்த பவுலில் மாற்றினா ஜீரணத்துக்காக கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. அந்த சில்லி பவுடர், சீரகம், சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ஜீரண சக்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம ஒரு அலுமினிய தட்டோ இல்லை அது மேலே ஒரு காட்டன் துணி போட்டோ லைட்டாக இப்படி தண்ணியை தொட்டுட்டு தண்ணியில் வச்சு நம்ம கையை டிப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி உருட்டி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டில் காமிச்ச பிறகு பார்க்கலாங்க. நான் ஃபுல்லாக உருட்டி முடிச்சுட்டு மறுபடியும் காமிக்கிறேன். இவ்வளோ தாங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் வடகம் போல் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம். வெயிலில் வச்சு ஒரு நாள் கொஞ்சம் தான் காயும், 2 நாள் நல்லா வெயில் அடிச்சுன்னா 2 நாள் காயும். இல்லை ஒரு 3 டேஸ் நம்ம இன்னும் நல்லா முடமுடன்னு ஒரு 4 டேஸ் காய வச்சு எடுத்து பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணணும். நான் இப்போ இதில் வெயிலில் கொண்டு வைக்கிறேன். வச்சு காஞ்ச பிறகு எப்படி இருக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் தான் காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட 24 hours கிடையாது. காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நாளைக்கெல்லாம் காய்ச்சதுன்னா நல்லா ஆகிடும். இன்னும் நாளைக்கும் காய வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் போட்டோம். இன்றைக்கி பாருங்கள் நல்லா முடன்னு காஞ்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட 2 நாள் காய வச்சுக்கலாம். சும்மா நேற்று காலையில் போட்டோம், இன்றைக்கி ஈவினிங் இதாகிடுச்சு. நமக்கு மீதமாக உள்ள ஒரு கரண்டி சாப்பாட்டில் இவ்வளோ வடகம் நமக்கு கிடச்சிருக்கு. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் பொரிச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இருக்க சீரகம், பெருங்காயம் எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஜீரண சக்தியாகவும் இருக்கும். குழந்தையும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட் நல்ல